அந்த மாதிரி தான் ப்ரோ. தூங்கிட்டு இருக்கும்போது கடவுள் வந்து உங்ககிட்ட ஒரு வரம் ஒன்று கொடுத்தா நீங்கள் என்ன வரும் ப்ரோ கேட்பீங்க? ஃபஸ்ட்டு கடவுள் அப்படி கேட்பாரான்றதே ஒரு சந்தேகக்குரிய விஷயம் தான். சப்போஸ் என்னோட லக்கு நல்லா இருந்து அப்படி கேட்குறாருன்னா என் அப்பாவை மட்டும் தான் ப்ரோ கேட்பேன். ஏன் ப்ரோ? ஏன்னா அவர் இல்லாத ஒரு உலகத்தை என்னால் சர்வே பண்ணவே முடியல. அவர் மறுபடியும் என் கூட வந்து பயணிக்கணும்னு நான் ரொம்ப விரும்புகிறேன் ப்ரோ. சின்ன வயசில் என்னை கரெக்டாக டூன் பண்ணி வளர்த்தி விட்டார். ஆனால் இப்போ அவர் என் கூட இல்லைன்றது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. இப்போ நான் ஏதோ ஒரு கொஞ்சம் ஸ்டேஜில் நான் சந்தோஷமாக இருக்கேன். அந்த சந்தோஷத்துக்கு கூட என் அப்பா இல்லையன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்குது. கடவுள்கிட்ட ஒரு வரம்னா அதை மட்டும் தான் கேட்பேன். கண்டிப்பாக கடவுள் ஒரு வரம் கொடுத்தா அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உண்மையான பர்சன் வந்து நிறைய பேர் இருக்காங்க. பட் அந்த மாதிரி உண்மையான பர்சனை வந்து மாறுறதுக்கோசமே நான் வரேன் கேட்பேன். ஸோ உண்மையாக இருக்கிறதுக்கு பர்சனாக இருங்க அப்படின்ட்டு. எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்கும். எல்லாரோட ஆசையும் வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி வந்துட்டு எப்படி சொல்கிறது, இப்போ ஒருத்தருக்கு ஆசை இருக்கும்ல ப்ரோ, அந்த ஆசை வந்துட்டு எல்லாத்துக்குமே நினச்சது நடக்கணும் ப்ரோ. எல்லாருக்கும் நடக்குது, அது நல்லபடியாக அது நடக்கணும். அதான் ப்ரோ நமக்கு ஆசை. உங்களுக்கு என்ன